ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க, ரிசல்ட்டை படிங்க. சொன்ன மாதிரி கொஞ்சம் யூனிக் அப்ரோச் அப்படிங்கிறது பண்ணுங்கள். யூனிக் அப்ரோச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிங்க. ஸோ நேற்றுக்கு யூனிட் 8 அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் வச்சாச்சு. 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருந்தது. அதை வந்து நம்ம ஓஎம்ஆர் தான் நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அது ப்ராக்டிஸுக்கு நல்லாயிருக்கும். எழுத முடியாத சூழல் இருக்கிறவங்க சொல்லிவிடுங்க, முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. என்னால் ஓஎம்ஆர் எழுத முடியல அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. இவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக சொல்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ எழுதி வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க. தமிழ் புதல்வன் திட்டம், முக்கியமான திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் எழுதி வச்சுங்க. எப்படி வந்து புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது இருக்கும், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும், அதற்கு ஏற்றார் போல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, இது யாருக்கு மாற்றாக வந்திருக்கு, இது எதற்கு மாற்றாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா, இது எதற்கு மாற்றாக வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் என்ன, நல்லா பேசுங்க. 9/5/2024, 9/5/2024 இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முதல் செய்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளிகளில் பயின்று உயர் கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு எழுதி வச்சுங்க. ஸோ +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த விஷயந்தான் இந்த நான் முதல்வன் திட்டம் போல. சரியா, சாரி, இது தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் திட்டம் மாதிரி. புதுமை பெண் திட்டம்ங்கிறது ஒன்லி மகளிருக்காக கொடுக்கப்படுச்சு, பெண்களுக்காக கொடுக்கப்படுச்சு. இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறாங்க. இது எப்போ இருந்து சார் தொடங்கப்படும், ஜூலை மாதத்துலேருந்து தொடங்கப்படுகிறது தமிழ் புதல்வன் திட்டம். அப்போ தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொன்னால் மாதம் 1000 ரூபாய். இது சரியா, பசங்களுக்கு கல்லூரியில் சேரக்கூடிய பசங்களுக்கு கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அறிவிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டால் சிவ்தாஸ் மீனா IAS. ஹீ இஸ் அ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய முதன்மைச் செயலாளர் அப்படிங்கிறது தெரியுதா? தமிழ்நாட்டோட முதன்மைச் செயலாளர் அப்படிங்கிறது இங்கே கண்டா தெரியுதா? ஸோ தமிழ்நாட்டினுடைய முதன்மைச் செயலாளர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது. அப்போ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், புதுமை பெண் திட்டம் ஞாபகம் வச்சுக்கிறணும், இல்லம் தேடி கல்வி ஞாபகம் வச்சுக்கிறணும், வீடுதோடு மருத்துவம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும், அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இதெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, தமிழக அரசு புதுசாக இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எழுதி வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. சாம் பிட்ரோடா. இந்த சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர் யாரு எழுதி வச்சுங்க. சாம் பிட்ரோடா தொடர்ந்து காங்கிரஸில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜினாமா நடந்துகிட்டே இருக்கு. டெல்லியில் பார்த்தோம், பஞ்சாபில் பார்த்தோம், தொடர்ந்து ராஜினாமா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸோட அயலக பிரிவு தலைவர், அதாவது வெளிநாடு, சரியா, ஃபாரின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர் அப்படிங்கிறவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அவரோட பேர் என்ன சார்னா சாம் பிட்ரோடா. ஹி ஹாஸ் ரிசைன்ட் ஹிஸ் ஜாப் ஃப்ரம், சரியா, எதிரில் இருந்து சார் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸினுடைய அப்ராட் அந்த பிரிவு தலைவர் அப்படிங்கிறது அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது முதல் பக்க செய்தியில் வந்திருக்கக்கூடிய முக்கியமானது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது. ஸோ தொடர்ச்சியாக போன வாரம் அப்படிங்கிறது நம்ம +2 ரிசல்ட்ஸ் பார்த்தோம். இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன வாரம் இல்லை, இந்த திங்கட்கிழமை பார்த்தோம், இந்த வாரம் தான் பார்த்தோம். இந்த திங்கட்கிழமை 12th ரிசல்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்ஸ்டே, ஸோ நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவர இருக்கிறது. சரி பார்க்கலாம். இந்த நியூஸில் பார்க்குறீங்க, தெலுங்கானா மாநிலம் கரீம் நகர் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ நமக்கு தேவை ஒரு அப்டேஷனுக்காக, இந்த தெலுங்கானா அப்படிங்கிறது எத்தனையாவது மாநிலம்? 29வது மாநிலம்.
எத்தனையாவது? உருவானதுல 29வது மாநிலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2014 அப்படிங்கறதுல உருவாச்சு. எதுல இருந்து பிரிஞ்சிச்சு? ஆந்திர பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சிச்சு. எதுல இருந்து பிரிஞ்சிச்சு? ஜூன் 2ஆம் தேதி பிரிஞ்சிச்சு. ஸோ ஜூன் 2ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இது சம்மந்தமான கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க. டெய்லி வரும்போது செட் நெட் படிக்கிறவங்க, காலேஜ் டிஆர்பி, குரூப் 1 குரூப் 2 படிக்க போகிறவங்க, குரூப் 4 படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கும் இந்த முக்கியமானது ஜூன் 2, 2014 தான் ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிஞ்சது தான் இந்த தெலுங்கானா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தெலுங்கானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆந்திர பிரதேச தான் தமிழ்நாட்டில் உருவான முதல் மாநிலம், இந்தியாவில் உருவான முதல் மாநிலம். 1953 மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் இது ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் மாநிலங்கள் எல்லாமே 1956 பிரிக்கப்பட்டுச்சு. 1956 தான் மாநிலங்கள் எல்லாமே உருவாச்சு. சரியா? தமிழ்நாடு கூட 1956 தான். அப்படி ஒரு 14 மாநிலங்கள் பிரிச்சாங்க மொழி வாரியாக ஒரு 14 மாநிலங்கள். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு மொழி வைஸாக போகும். மொழி வாரியாக மாநிலங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1948 அப்படிங்கிற வருஷம் முக்கியம், 1956 அப்படிங்கிற வருஷம் முக்கியம். 1948 அப்படிங்கிற வருஷத்துல 2 கமிட்டி இருக்கும். ஒன்று எஸ்கே தார் கமிட்டி, இன்னொரு எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டாவது ஜேவிபி கமிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது என்னப்பா? ஜேவிபி கமிட்டி ஞாபகம் வச்சுக்கிறோம். 1956 அப்படின்னு சொல்லப்படுதான் பசர் அலி கமிஷன். 56ன்றது சாரி. ஸோ 56 அப்படிங்கிறது வந்து லிங்குஸ்டிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிங்குஸ்டிக் பேஸ்டு. ஸோ ஸ்டேட் ரீஃபார்மேஷன் ஆக்ட், ஸ்டேட் ரீஃபார்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொழி வாரி மறுசீரமைப்பு சட்டம் 1956. 1956 அப்படிங்கிறது. அதே மாதிரி பசர் அலி கமிஷன் அப்படிங்கிறது எந்த வருஷம் சார்னா 1953. 1953 மாநிலங்கள் உருவான விதத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1ல டீல் பண்ணுவோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 1ல டீல் பண்ண விஷயம் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது. தெலுங்கானா ஞாபகம் வச்சுக்கிறோம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்தாப்புல அதிவேக இணைய வசதி ஸ்கூல்ஸில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. பருவநிலை மாறுபாடுகளால் வாக்கு எண்ணும் மையங்களில் பழுதாகும் கேமராக்கள் பழுதாகுதான். ஸோ கேமராக்கள் பழுதாகிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ பருவநிலை மாறுபாடு ஏற்படுது. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெயில் அதோட சதவிகிதம் அதிகமாக இருக்கு. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முக்கியமான நியூஸ். ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் லாட். என்ன சார் அப்படின்னு சொன்னா, கோவிஷீல்டு அப்படிங்கிற வேக்சின், கோவிஷீல்டு வேக்சின் அப்படிங்கிறத சர்வதேச அளவில் வாபஸ் வாங்கிட்டாங்க. இனிமேல் யாரும் போட வேண்டாம், ஸோ அதை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த நிறுவனம். அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன சார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானது கோவிஷீல்டு அப்படிங்கிறது இந்தியாவில் யாரு? சீரம். கோவிஷீல்டு இந்தியாவில் யாரு? சீரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கோவிஷீல்டு இந்தியாவில் நம்ம ஏதோ வேர்ல்டு வைட் யாரு? சொல்லுமா? அஸ்ட்ரா சின்ஹாவா? சினஹா. அஸ்ட்ரா செனஹா. இந்த அஸ்ட்ரா செனஹா அப்படிங்கிறது லண்டன் பேஸ்டு. சரியா? லண்டன் பேஸ்டு. கோவிஷீல்டு அப்படிங்கிறது வாபஸ். யூரோப்பியன் யூனியன் அந்த மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு முக்கியமானது. கோவிஷீல்டு அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த ஆஸ்ட்ரா செனகா முக்கியமானது. அதே மாதிரி நம்மளோட சீரம்ங்கிறது முக்கியமானது. ஆஸ்ட்ரா செனகா. ஸோ ஒப்புதல், ஆஸ்ட்ரா செனகா ஒப்புதல். ஆமாங்க, இந்த ஊசி போட்டால் பக்க விளைவுகள் வருவது உண்மைதான். நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கோவிஷீல்டு. ஆனால் இந்திய அரசு பயோடெக், பாரத் பயோடெக் கோவேக்சின், அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில். அப்போ ஆஸ்ட்ரா செனகா ஞாபகம் வச்சுங்க, கோவிஷீல்டு ஞாபகம் வச்சுங்க, சீரம் ஞாபகம் வச்சுங்க, கோவேக்சின் ஞாபகம் வச்சுங்க, பாரத் பயோடெக் ஞாபகம் வச்சுங்க. ஸ்புட்னிக் யாரோடது? ரஷ்யாவோட அதிபர் யாரு? விளாடிமிர் புதின் எத்தனையாவது? 5வது. விளாடிமிர் புதின் எத்தனையாவது? 5வது முறையாக அதிபராக பதவி ஏற்றிருக்கிறார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் எது சார் முக்கியமானது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ கவனமாக படிக்கணும். சரியா? ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை அப்டேட் பண்ணுங்க. கூடுதல் விஷயம் தெரிஞ்சு வச்சு
கூடுதல் விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சவுக்கு சங்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல், சரியான வழக்கில் தூக்கி வச்சிருக்கிறார். சரியா? சில நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க தெரியும் நிர்மலா தேவி, ஸோ அவங்களுக்கு சிபிசிஐடி உத்தரவு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வழக்கு? ஸோ மாணவிகளை தவறான பாதைக்கு திருப்பினதுனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டி, தங்கப்பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு. தங்கப்பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு ஸ்கேட்டிங். சரியா? எழுதி வச்ச தகவல் பெறும் உரிமை சட்டம் பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? மத்திய சிறைகள் 5 மத்திய சிறைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 சென்ட்ரல் ஜெயிலில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. சென்ட்ரல் ஜெயிலில் கடந்த 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் 5 மத்திய சிறை சென்ட்ரல் ஜெயில். ஸோ எந்தெந்த ஊரில் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது தெரிஞ்சுக்குவோம். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க? இவர் வந்து ஆர்டிஐயில் வழக்கு போட்டிருக்கிறார். நமக்கு இந்த தேவை ஆர்டிஐ, அதை பற்றி முக்கியமான ஒரு வழக்கு. ஸோ இந்த நிலையில் மதுரையில், திருச்சியில், கோவையில், கடலூரில், வேலூரில் 5 ஊர் சொல்லியிருக்காங்க. மதுரை, திருச்சி, கடலூர், வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் கோவை. இந்த 5 மத்திய சிறைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்படுது. இது எதன் மூலமா தெரிய வருது? தகவல் அறியும் உரிமை சட்டம், அதான் தெரிய வருது. இது இந்தியன் பாலிட்டில முக்கியமானது. தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆர்டிஐ. அப்போ ஆர்டிஐன்னு சொல்றது தகவல் பெறும் உரிமை சட்டம். தகவல் பெறும் உரிமை சட்டம் சொன்னாவே 2005 அக்டோபர் 12 2005 அக்டோபர் 12 ஞாபகம் வச்சுக்கணும். தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படின்னு சொன்னாவே சந்தானம் கமிட்டி பரிந்துரை ஞாபகம் வச்சுக்கணும். ரெக்கமெண்டேஷன் சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 1962-64 சந்தானம் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் உருவானது தான் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம். தகவல் பெறும் உரிமை சட்டம்னா ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலுவலகங்களிலும் ஒருத்தர் PIO அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு பேரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அவருக்கு பேர் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பொது தகவல் அதிகாரி அப்படின்னு இருப்பாரு. அவருக்கு தான் நம்ம ஆர்டிஐ ஆக்ட்ல போய் மனு கொடுக்கணும். அவர் மனு கொடுத்தாருன்னு சொன்னா முதல்ல 29 நாட்களுக்குள்ள வித்தின் 30 days அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு தகவல் கொடுக்கணும். அப்படி அவர் தகவல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து 2000 per day. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் பெனால்ட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ரகசியம் பாதுகாக்கப்படுற இந்த 2 விஷயங்களுக்கு பொருந்த. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த மாதிரி சில ரகசியங்கள் இருக்குல்ல, நாடை பாதுகாக்கிற விஷயத்துல சில ரகசியங்கள் இருக்குல்ல. நீங்க யாரும் கூட குண்டு போட போறீங்க, என்ன எப்ப நீங்க குண்டு போட போறீங்க, எந்த மாதிரியான குண்டு போட போறீங்க அப்படிலாம் கேட்க முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு பொருந்தாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் முக்கியம். ஆர்டிஐ ஆக்ட்னாவே 2005 முக்கியம். அக்டோபர் 12 முக்கியம். இது வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சந்தான கமிட்டி பரிந்துரைங்கிறது முக்கியம். 1962-64 முக்கியம். 1962-64 முக்கியம். இதுல தான் சிபிசி, சிபிஐ, லோக்பால், லோகாயுக்தா தள்ளி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு இல்லையா? சரி. ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை, கண்டிப்பாக கேட்பாங்க. குறைகள் அதிகாரின்னு சொல்லுவோம். ஒம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னாவே குறைகள் அதிகாரி. அப்போ இந்த குறைகள் அதிகாரினா என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எங்கேருந்து எடுத்தோம் அந்த வார்த்தையை? ஸ்வீடன் அந்த நாட்டில் இருந்தால் எடுத்தோம். இந்த ஒம்பட்ஸ்மேன்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஸ்வீடன் அப்படிங்கிற நாட்டில் இருந்தால் எடுத்தோம். அதாவது ஒரு நபருக்கு பதிலாக இன்னொரு நபர் ஆஜராவது, அதான் குறைகள் அதிகாரியோட டெஃபினிஷன். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி பார்த்துருக்குறாங்க. 5 மத்திய சிறைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 102 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வேங்கவயல் சம்பவம் எழுதிங்க. ஸோ இதுவும் நமக்கு மெயின்ஸ் டாபிக்கு முக்கியமான ஒரு டாபிக். வேங்கவயல் சம்பவம். வேங்கவயல் எந்த மாவட்டத்தில் வருது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருது. இங்கே வருது புதுக்கோட்டை மாவட்டம். வேங்கவயல் அப்படிங்கிறது பிரச்சனை. அதாவது மக்கள் குடிக்கும் தண்ணீரில், மக்கள் குடிக்கும் நீர்த்தேக்க தொட்டியில் என்ன சார் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம். ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள கொஸ்டின். மனித கழிவுகளை கலந்தாங்க. இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல.
3 பேர் தான் குரல் மாதிரி பரிசோதனை, வாய்ஸ் அனலைஸ்டு. ஸோ வாய்ஸ் அனலைஸ் அப்படிங்கிற குரல் மாதிரி பரிசோதனை பண்ணுறாங்க. ஸோ சிபிசிஐடி தான் இந்த கேஸ் எடுத்திருக்காங்க. சிபிசிஐடி அப்படிங்கிற கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடி அவங்க தான் அந்த இதை எடுத்திருக்கிறாங்க. ஸோ வேங்கை வயல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. புதுக்கோட்டை மாவட்டம் முக்கியமானது. பொதுநீரில் மனித கலவை கலந்த விவகாரம் முக்கியமானது. போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க சார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செஞ்சி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? விழுப்புரம் மாவட்டம். செஞ்சிங்க தூக்க வர மாட்டேங்காங்க. சரி, செஞ்சி மாவட்டங்கிறது விழுப்புரம். செஞ்சி மாவட்டங்கிறது விழுப்புரம் சொன்னாவே கல்வராயன் மலை. பேசுங்க. விழுப்புரம்னாவே அது கல்வராயன் மலை. அதே மாதிரி விழுப்புரம் சொன்னாவே கீழ்வளைங்கிறது அகழ்வாராய்ச்சி. கீழ்வரைன்றது என்னது? அகழ்வாராய்ச்சி. விழுப்புரம் அப்படின்னு சொன்னாவே நம்முடைய இஸ்ரோல முக்கியமான சந்திராயன் 3ல யாரு? வீரமுத்துவேல். ஞாபகம் வச்சுரு. விழுப்புரம் வீரமுத்துவேல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சார், இந்த எடிட்டோரியல் பார்ட் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னேன். ப்ரிலிம்ஸில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடரும் தீவிரவாதம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. என்னங்க இந்த தொடரும் தீவிரவாதம் என்ன இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். அந்த தொடரும் தீவிரவாதத்தில் என்ன இருக்கு அப்படின்னு விஷயம் சத்தீஸ்கர் எழுதுங்க. சத்தீஸ்கர், ராய்ப்பூர், நக்சலைட். சத்தீஸ்கர் ஞாபகம் வச்சுக்கணும், ராய்ப்பூர் ஞாபகம் வச்சுக்கணும், நக்சலைட் ஞாபகம் வச்சுக்கணும். நக்சலைட். அப்போ நக்சலைட் தீவிரவாதம் எங்கே இருக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. தீவிரவாதம், வகுப்புவாதம், பிரிவினைவாதம் நமக்கு சிலபஸில் இருக்கு. யூனிட் 4 இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வகுப்புவாதம் இருக்கு, கம்யூனலிசம், சரியா? பார்ட்டிஷன் இருக்கு, பிரிவினைவாதம் அப்படிங்கிறது இருக்கு, முக்கியமான டாபிக். அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ 35 நக்சலைட்டுகள் சரணடைஞ்சிருக்கிறாங்கன்னா சத்தீஸ்கர். நக்சலைட்டுகள் அப்படிங்கிறவங்க, நக்சலைட்னா யாரு? அவங்க ஒன்றும் தீவிரவாத குழு இதெல்லாம் கிடையாது. மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில தங்களுடைய தேவைகளுக்காக போராடுபவர்கள், தங்களுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடுபவர்கள், அரசுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடியது. விடுதலை படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. விடுதலை 1 பார்த்தீங்கல்ல, 2 பார்த்துருங்க. அப்போனா எப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள அவங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக போராட்ட குழு தான் வன்முறை குழுவாக மாறுது, தீவிரவாத குழுவாக மாறுது. அதில் ஒரு குரூப்பு நக்சலைட்டு. அவர் நக்சலைட்டுகள் எந்த ஊர்ல? சத்தீஸ்கர். என்னங்க? ஸோ இது வரைக்கும் 150 நக்சல் உறுப்பினர் தீவிரவாத தொடர்புடைய 796 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. பூபேஷ் பாகேல் அவருடைய தலைமையில் தான். பூபேஷ் பாகேல் முன்னாடியே. ஸோ ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. இது கட்டுரை நீங்கள் வீட்டில் நல்லா படிச்சு வச்சுங்க. அடுத்து இந்த தலைப்பை பாருங்க. எப்பவுமே இந்த தலைப்பை நல்லா பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்குள்ள என்ன எழுதியிருக்காருன்றது இதில் சொல்லிடுவார் இந்த கட்டுரை எழுதுனவர். அதாவது நட்ஸ் எல்லாம் இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எசன்ஸ் இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். மெயின்ஸுக்கு இதை வச்சு தான் டெவலப் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என ஜம்பம் அடிப்பதும், அதே கட்சி எதிர்கட்சி ஆகிவிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றும், மாநிலத்தில் குண்டர்கள் பெருகிவிட்டார்கள் என்று சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவரவர் ஆட்சி செய்யும் போது தமிழகம் அமைதி பூங்காவாக நிலவுகிறது அப்படின்னு சொல்றது. அடுத்த ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னவாயிடுது? சொல்லுப்பா என்ன சொல்லியிருக்கேன்? சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. அமைதி பூங்கா என்னவாயிருது? சட்டம் ஒழுங்கு கெட்டது. சரியா? அப்படிதான் அரசியல் அந்த மாதிரி இருக்கு. வெங்கட்ராமன் சொல்லியிருக்காரு, அமைதி பூங்காவில் அதிகார விதிமீறல்கள். இந்த கட்டுரையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆட்டோ ஓட்டும் நண்பர்களேன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரயில் அல்லது பேருந்துகளில் வந்து இறங்கி தமது சொந்த வண்டிகள் மூலமாகவும் நகர பேருந்து மூலமாகவும் நடையாகவும் பயணிக்கிறவர்களுக்கு உண்டு. அவர்கள் சற்றும் குறையாத அளவில் ஆட்டோக்கள் நம்பியிருப்பவர்களின் எண்ணிக்கை உள்ளது. இந்த நிலையில் வெளியிலிருந்து ஒருவர்களை முதல் முறையில் வரவேற்கின்ற வரவேற்பு மேஜை பணியாளர் ஆட்டோ ஓட்டுநர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க. தமிழ் புதல்வன் திட்டம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஜூலையில் தொடங்குறாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுக்க போறாங்க? 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து கட்டுரை எழுதுக. ஸோ தலைமைச் செயலர் அப்படிங்கிறது யாரு? சிவதாஸ் மீனா. பேசுங்க. சிவதாஸ் மீனா IAS. சிவதாஸ் மீனா IAS இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்ன திட்டங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் முதல்வன் திட்டம், இதை பற்றி நீங்கள் கட்டுரை எழுத தெரியணும். மெயின்ஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த அடிப்படையில் 1 நான் முதல்வன் திட்டம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கல்விதான் முதலீடு அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம், இது மெயின்ஸ் டாபிக்ல 2.
கண்டிப்பாக கேட்பாங்க. காலை உணவு திட்டம் சமீபத்தில் தமிழக அரசின் அறிவிப்பை பார்த்து அநேக மாநிலங்களில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம், புதுமை பெண் திட்டம், சரியா, வீடுதோறும் மருத்துவம் திட்டம், அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுங்க. இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உபரி ஆசிரியர்களுக்கு மே 30 பணி நிரந்தரம். அந்த ஒரே ஆண்டில் 513 கோடி திரட்டி சென்னை ஐஐடி சாதனை. எழுதி வச்சுங்க. 5வது முறையாக சென்னை ஐஐடி இந்தியாவிலேயே முதல் ஐஐடியா தேர்வாயிருக்கு. தொடர்ச்சியா ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரூர்கி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஐஐடியா முத மாறிச்சு. ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஐடியில் சேர்றதுக்கு என்ன எக்ஸாம் வைக்கப்படுது? ஜேஇஇ. எத்தனை எக்ஸாம் அதில்? 2 எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ்லாம் ஒரு எக்ஸாமே கிடையாது. மெயின்ஸ், அட்வான்ஸ்டு 2 இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிடையாது. அங்கே எடுத்தோடனே மெயின்ஸ் தான், அப்புறம் தான் அட்வான்ஸ்டு. மெயின்ஸு, அட்வான்ஸ்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதில்? ஐஐடி ஜேஇயில். ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஜேஇனது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சென்னை ஐஐடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சென்னை ஐஐடி. நிதி சவால்களுக்கு இடையே 4வது ஆண்டில் திமுக அரசு. ஸோ 4வது ஆண்டில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது? 1 to 5. பேசுங்க. 1 to 5 காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது 1 to 5. சரிங்களா? மற்ற எல்லாருக்குமே மதிய உணவு இருக்கு. மதிய உணவு இருக்கிறது அப்படிங்கிறது எழுதி வச்சா. தாகூர் பிறந்த தினம். ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பிறந்த தினம் மே 8. ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் மே 8. இலக்கியத்திற்காக முதல்ல ஆசியாவிலே நோபல் பிரைஸ் வாங்கினவர் இவர் தான். இலக்கியத்திற்காக ஃப்ரம் லிட்ரேச்சருக்காக வாங்கின முதல் நபர் 1913. ஞாபகம் வச்சோம். 1913 இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்கினவர் இவர் தான். லிட்ரேச்சர் ஆசியாவிலே ஃபர்ஸ்ட் இவர் தான். லிட்ரேச்சருக்காக. அது கீதாஞ்சலி அப்படிங்கிற லிட்ரேச்சருக்காக. கீதாஞ்சலிங்கிற லிட்ரேச்சருக்காக இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசியாவிலேயே முதல்ல நோபல் பரிசை பெற்று தந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இவருடைய அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர். ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினவர். என்ன பிரம்ம சமாஜம்? ஆதி பிரம்ம சமாஜம். யாரோட வழித்தோன்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ராஜாராம் மோகன். ராஜாராம் இறப்புக்கு பிறகு 2ஆ உடையும். அது ஆதி பிரம்ம சமாஜம் இவர் இருப்பாரு. இந்திய பிரம்ம சமாஜம் யாரு? கேசவ சந்திரசேன் அப்படின்றத ஞாபகம் வச்சோம். இவர் ஆதி பிரம்ம சமாஜம். தேவேந்திரநாத் தாகூர் இவருடைய பிரதர் தான். சரியா? சத்யேந்திரநாத் தாகூர் who was the first ICS passed personality in India. இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ண முதல் நபர் யாரு? சத்யேந்திரநாத் தாகூர். யாரு? இவரோட பிரதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். எவரோட பிரதர்? ரவீந்திரநாத் பிறந்தநாள் எப்ப? மே 8. என்ன சொல்லுங்க? மே 8 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் 1911 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸோ அந்த தேசிய கீதம் நேஷனல் ஆண்டம் அப்படிங்கிறத கம்போஸ் பண்ணி அவர் வந்து கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன்ல பாடினார். எங்க பாடினாரு? கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன். எந்த வருஷம் பாடினாரு? 1911. சரியா? 1911 பாடினாரு. ஸோ ரொம்ப முக்கியமானது ரவீந்திரநாத் தாகூர். இவர் 2 நாட்டுக்கு வந்து தேசிய கீதம் எழுதியிருக்காரு. ஒன்று இந்தியா, இன்னொன்று பங்களாதேஷ். இந்தியா அப்படியா? ஸ்ரீலங்கா சொல்றீங்க புதுசா இருக்கு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கன்ஃபார்ம். சரி பாத்துங்க எல்லாரும். இந்தியா பங்களாதேஷ் கன்ஃபார்ம். ஸ்ரீலங்கா வேணா கேட்டுங்க. அது அவங்களுக்கு தெரியுமா பாருங்க. எங்க இருக்கு? சரி ஸ்ரீலங்காவுக்கு எழுதியிருப்பாங்க. ஸ்ரீலங்காவுக்கு எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூரா? சரி டெக்ஸ்ட்ல இருந்தா எடுத்துங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியா பங்களாதேஷ் கன்ஃபார்ம் எழுதியிருக்காரு. 12th புக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கா? ஸ்ரீலங்கா சேர்த்து வச்சுங்க. அப்ப ஸ்ரீலங்கா அதுக்கும் எழுதியிருக்கிறாரு நம்ம ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஸ்ரீலங்காவுக்கு எழுதியிருக்கிறார், பங்களாதேஷுக்கும் எழுதியிருக்கிறார், இந்தியாவுக்கு எழுதியிருக்கிறார். 1911. ஸோ 5 பத்திகளை கொண்டது நம்முடைய நேஷனல் ஆண்டம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து நேச்சுரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. நேச்சுரலிஸ்ட் அதாவது ஒரு கல்வியாளர் அப்படிங்கிறதுல நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரவீந்திரநாத் தாகூரை இயற்கைவாதின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நேச்சுரலிஸ்ட் இவர் ரொம்ப முக்கியமானவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய ஒரு பிலாசபர், ரைட்டர், கம்போசர்,
நிறைய விஷயங்கள போவாங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் யாரோட தலைவர்? ஜிஎஸ்டியோட தலைவர். யாரோட தலைவர்? ஜிஎஸ்டியோட தலைவர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன தலைவர்? ஜிஎஸ்டி அந்த கவுன்சிலோட தலைவர். இப்போ யார் அந்த தீர்ப்பாயத்தின் தலைவர்? சஞ்சய் குமார் மிஸ்ரா. பேசுங்க. சஞ்சய் குமார் மிஸ்ரா. நிதின் குப்தா யாருன்னு சொன்னேன்? சிபிடிடியோட தலைவர். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ராஜீவ் குமார் யார்? தலைமைச் செயல் அதிகாரி. தலைமைச் செயல் ஆணையர். தலைமை ஆணையர். எதுல? எலெக்ஷன் கமிஷன்ல. ஞானேஸ்வர் இருந்தாரா? ஞானேஷ்குமார். இன்னொருத்தர் சாதுவா? சுஷில் சிங் சாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு முன்னாடி கனடா வயசுல கனடாவில் செயல்படும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்திய தூதர் எச்சரிக்கை. எழுதி வச்சுங்க. இந்தியாவுக்கான தூதர். சரியா? இந்திய தூதர் கனடாவுக்கான இந்திய தூதர் சஞ்சய் குமார் வர்மா. அது சஞ்சய் குமார் மிர்ஷா. இவர் சஞ்சய் குமார் வர்மா. வர்மா கமிஷன் எதோடு தொடர்புடையது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். வர்மா கமிஷனாவே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ சஞ்சய் குமார் வர்மா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கனடாவில் செயல்படக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இந்திய தூதர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க, பிரிவினைவாதிகள். யார்? இவங்களுடைய கொள்கை என்ன? சீக்கிய நாடு கோரிக்கை. என்ன நாடு கோரிக்கை? சீக்கிய நாடு. சீக்கியர்களுக்கு தனி நாடு கோரிக்கை. அதான் காலிஸ்தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலிஸ்தான் இந்த மாதிரி இருக்கிறது. சஞ்சய் குமார் வர்மா இன்னைக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுங்க. குஜராத் நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று நடத்தும் போதோட சொன்னேன். நான் வந்து ஹிஸ்ட்ரி நடத்தும் போதோட சொன்னேன். குஜராத்தில் பூஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. அதே மாதிரி நேற்றுக்கு சோம்நாத் அப்படிங்கிற மாவட்டத்தில் 2 முறை நிலாந்திருவான் எர்த்துக்காய். சோம்நாத் அப்படிங்கிற மாவட்டத்தில் சோமநாதபுர ஆலயம் குஜராத்தில் தான் இருக்கு. சோமநாதபுர ஆலயம் 1739. ஸோ நாதிர்ஷா படையெடுப்பு. சோம்நாத் ஞாபகம் வச்சுக்கணும். சோம்நாத்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெம்பிள். சோமநாதபுரம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்டர் அளவுகளில் கட்ச் பகுதியில் சொன்னால் முதல் 2001. எக்ஸாக்டாக சொன்னால் ஜனவரி 26. ஸோ பூஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் இந்த கட்ச் பகுதி எத்தனை ஏக்கர்னு சொல்லும்? இது சொல்லையா? வேற உங்களுக்கு அது காலேஜ் அப்படின்னு நடத்துனேன். ஓகே, 136 ஏக்கர். ஸோ இந்த கட்சி பகுதியை சொல்லுவாங்க. ஏக்கர் கணக்கில் சொல்றது அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு முன்னாடி கனடா பேசல. ஸோ யாருடைய கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கனடால? நிசார் யாரு? காலிஸ்தான் படை தலைவர். யார் அவரு? நிசாருடைய கொலை வழக்கு. முதுமலை சரணாலயம் எங்க இருக்கு? முதுமலை சரணாலயம் நீலகிரிஸ்ல இருக்கு. அசாம் சொன்னா அந்த போகோ நகர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அசாம் பத்தி நேற்று டீடைல்ஸ் சொன்னேன். அசாமோட கேபிட்டல் சிட்டி திஸ்பூர். சரியா? மனாஸ் எங்க இருக்கு? அசாம். ஒற்றை கொம்பு காண்டாபுரம் எங்க இருக்கு? அசாம். அந்த மாதிரி இருக்கு. திக்பாய் எங்க இருக்கு? அசாம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திக்பாய் இதெல்லாம் அசாம்ல இருக்கு. சூரிய மின் உற்பத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியது இந்தியா. எழுதி வச்சுங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். we are in 3rd position. எதுல சார்? சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன். சூரிய மின் உற்பத்தியில இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உலகின் 3வது மிகப்பெரிய நாடாக இருக்கு. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 8 ஆண்டுகள் எட்டிய வளர்ச்சி. லட்சியத்தை அடைய திறன் வளர்ச்சி தேவை. வளரும் மின் ஆதாரம் சூரிய ஆற்றல் நிறைய சொல்லியிருக்காங்க. 19வது ஆண்டாக உலகின் வேகமாக வளரும் மின்சார ஆதாரமாக சூரிய ஆற்றல் உள்ளது. சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா ரெனியூவபிளா நான் ரெனியூவபிளா? ரெனியூவபிள். நிலக்கரின்றது நான் ரெனியூவபிள். ஞாபகம் வச்சுக்கணும். விண்டுங்கிறது ரெனியூவபிள் அப்படிங்கிறது. டைடல்ங்கிறது ரெனியூவபிள் தான். ஏன்னா கடல் அலை தானே. அது விளிஞ்சம் அந்த பகுதியை ஞாபகம் வச்சு கடல் அலைகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? பாஜக தலைவர் JP நட்டா பெங்களூரு போலீசார் அழைப்பாணை. எதற்காக பாஜக தலைவருக்கு அழைப்பாணை பார்த்தோம்? கர்நாடகாவில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு பார்த்தோம். சரியா? என்ன வழக்கு? நேரம் படிச்சிருக்கலாமே. ரேவண்ண வழக்கெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன சம்பந்தம்? ரேவண்ண வழக்கெல்லாம் கிடையாது. வாசி பார்ப்போம். வாக்காளர்களுடைய பகைமை உருவாக்குறது, அதாவது வெறுப்பு அரசியல் பேச்சு. என்ன பேச்சு? வெறுப்பு அரசியல் பேச்சு. மதவாதத்தை தூண்டுற மாதிரி. மதவாதம்
அது மாதிரி தூண்டுற மாதிரி பேசினார். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமுதாய வாக்காளர்களை அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டிருப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா, கட்சியின் மாநில தலைவர் விஜயேந்திர கருணாகர் அந்த மாதிரி தான் ஒரு மேல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. முக்கியமானது தெலுங்கானாவில் கோயில் அப்படிங்கிறதுல பண்ணியிருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவோட நிதியமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு. அமெரிக்காவோட நிதியமைச்சர் யாரு? எழுதி வச்சுங்க, ஜானட் எல்லன். அமெரிக்காவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜானட் எல்லன். அமெரிக்காவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜானட் எல்லன், ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்காவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜானட் எல்லன். நேற்றுக்கு யூனிட் 8 ஃபுல் டெஸ்ட் இருந்துச்சு. இன்னைக்கு யூனிட் 4 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. யூனிட் 4 ஹிஸ்டரி ஃபுல் டெஸ்ட் இருக்கு. நல்லா படிச்சுங்க. குரூப் 4ல ரிசல்ட்டை படிங்க. சிறுகதை ஆசிரியர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு யூனிக்கா படிச்சுட்டு. அப்ப ஜானட் எல்லன் இவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். யாருக்கு சார் அப்படின்னு சொன்னார். சரி, அமெரிக்காவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜாதி மதம் கோயில் மசூதி மட்டும்தான் பாஜகவின் பிரச்சார உத்தி. ஜாதி எடுத்துப்பாங்க, மதம் எடுத்துப்பாங்க, கோயில் எடுத்துப்பாங்க, மசூதி எடுத்துப்பாங்க, இதுதான் அவங்களுடைய உத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைக்குமா? உச்சநீதிமன்றம் நாளை உத்தரவு. நீ கிடைச்சா என்ன, கிடைக்கலாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் அவர். என்ன, ஏன்னா கரெக்டான நேரத்தில் தூக்கி விளைச்சிட்டாங்க. கரெக்டான நேரத்தில் 3 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு. 3 கட்ட வாக்குப்பதிவு. அம்பானி அதை பணம் பெற்றதா காங்கிரஸ். ராகுல் காந்தி பணம் கொடுத்து வாக்கு பெற பாஜக. எல்லாம் சும்மா வரலாறு, சரி அரசியல் வரலாறு, சும்மா தெரிஞ்சுங்க இதெல்லாம். ஸோ மேற்கு வங்க ஆளுநர் இவர் மீது வழக்கு தொடர்க்கப்பட்டுச்சு. என்ன வழக்கு? பாலியல் அந்த மாதிரி சீண்டல் வழக்கு. ஆனந்த போஸ் யாருங்க? ஆனந்த போஸ் அப்படிங்கிறது சிவி ஆனந்த போஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. அவர் உங்களுக்கு தெரியும், பிரெயின் லாரா. யாருங்க அவரு? பிரெயின் லாரா, முன்னணி அந்த வாக்குடைய பேட்ஸ்மேன். பிரெயின் லாரா அப்படிங்கிறவர் வெஸ்ட் இண்டீஸ். எந்த ஊருங்க? வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறது பிரெயின் லாரா. ஸோ T20 போட்டியில் டெஸ்ட் கிரிக்கெட் ஓரங்கட்டப்படும் நிலையில் T20 லீக் போட்டியிலே ஒரு வரையறைக்குள் கொண்டு வருகிறது. ஐசிசியில் மேற்கத்திய தீவு நட்சத்திரமான பிரெயின் லாரா சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்டுங்கிற சாம்ராஜ்யமும் உடைய போது மேபி அடுத்த நியூ 10 ஓவர் கூட வரும், ஒரு 7 ஓவர் கூட வரும். 10 ஓவர் 7 ஓவர். ஏன்னா மக்கள் 50 ஓவர் பார்க்குறதுலாம் இப்போ மறைஞ்சிட்டு வருது. டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது 50 ஓவர்ன்றது அப்படின்னா இப்போ காணாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு, ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், அயர்லாந்து அப்படிங்கிற அணி உள்ள வருது. நியூ பப்புகினியா அப்படிங்கிற அணி உள்ள வருது. T20 அணிகள் அறிவிப்பு அப்படின்றது எங்க நடக்க போகுது? US அண்டு இங்கிலாந்து. சரி வெஸ்ட் இண்டீஸ். முதல் உலகக்கோப்பையை கைப்பற்றிய நாடு இது வெஸ்ட் இண்டீஸ். முதல் உலகக்கோப்பை நடைபெற்ற ஆண்டு 75. 1975. நம்முடைய இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் செலுத்தப்பட்ட ஆண்டு 1975. ஆரியப்பட்டா 1975. எழுதி வச்சுங்க. பிரான்ஸ்ல எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது? 33வது. நல்லா பேசுங்க. 33வது எங்க நடக்க போகுது? பாரிஸோட தலைநகர் எது? நாடு. பாரிஸ் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. தலைநகர் மேட்ரிட் அப்படிங்கிறது. ஸோ அந்த லைட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. வந்தடைந்தது பாரிஸ் ஒலிம்பிக் தீபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தடைந்தது ஒலிம்பிக் தீபம். மத்திய தரைக்கடலில் பயணித்து மார்ஷியல் நகருக்கு வந்த பெலம் மரக்கலம் ஒலிம்பிக் தீபம் விளைச்சு. பெலம் அப்படிங்கிறது அதோட இது பார்த்தீங்கன்னா பெலம் அப்படிங்கிற மரக்கலம். ஒலிம்பிக் தீபம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அடுத்து இது என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? இதுவும் முக்கியமான நியூஸ் தான். தாயகத்துக்கு 9 லட்சம் கோடி இந்தியர்கள் உலக சாதனை. எதுல சார்? 2022 வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடமிருந்து அதிக தொகை பெற்ற முதல் 10 நாடுகள். எழுதி வச்சு. NRI மூலமா. NRIயோட ஃபண்ட். இது எக்கனாமிக் ஸ்பான்சர். மெயின்ஸ் டாபிக் ஃபாரின் டைரக்ட் அதுல கேட்பாங்க. NRIயோட ஃபண்ட்ல இருந்து கேட்பாங்க. தாயகத்துக்கு 9 லட்சம் கோடியா? அதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்தியா தான் இருக்கு. வெளிநாடுகளிலிருந்து ஈட்டும் தொகை. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க நம்ம நாட்டுக்கு அனுப்பின பணம் 9 லட்சம் கோடி. 9 lakhs crore. முதல் இடத்துல நம்ம தான் இருக்கிறோம், இந்தியா. முதல் 10 நாடுகளில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இரண்டாவது மெக்சிகோ இருக்கு. இரண்டாவது இடம் அப்படிங்கிறது மெக்சிகோ இருக்கு. 3 சீனா, 4 பிலிப்பைன்ஸ், 5 பிரான்ஸ், 6 பாகிஸ்தான், 7. ஸோ நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் 3. இந்தியா நம்ம முதல் இடத்துல இருக்கு. இது முக்கியம். இந்தியா வெளிநாடுகளில் இருந்து அந்த மாதிரி இருக்கிறது.
ஸோ நம்ம இந்தியர்கள் சம்பாதிச்ச பணம், இந்தியர்கள் சம்பாதிச்ச பணங்கிற அடிப்படையில் இந்தியா வந்து முதலிடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ராஃபா டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ராஃபா எந்த ஊரில் இருக்கு? பாலஸ்தீன். பாலஸ்தீனத்தோட அதிபர் யாரு? முகமது அப்பாஸ். முகமது அப்பாஸ். யார் யாருக்கு இடையில பிரச்சனை? இஸ்ரேல் பாலஸ்தீன். இஸ்ரேல் பாலஸ்தீன். பாலஸ்தீனத்துக்கு எந்த படை? காசா. காசா முத இஸ்ரேல் எப்ப தாக்குச்சு? அக்டோபர் 7. எத்தனை ஏவுகணைகளை வச்சு? 2000 ஏவுகணைகள். அதுக்கு பதிலடியாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்காவின் 900 கிலோ வெடிகுண்டு, 900 கிலோவா காசா பகுதியில் இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த குண்டுகளால் எழுந்த புகை மண்டலம். காசாங்கிற ஒரு நகரே இருக்காம போயிடும். அப்படி ஒரு நடமே இருக்காது. அத்திப்பட்டி அப்படிங்கிறது எப்படி இல்லாம போச்சோம்? அத்திப்பட்டி சொல்லுவாங்க ஒரு படத்துல, சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டி அந்த ஒரு ஊர் இல்லாம போச்சோ அது மாதிரி. ஸோ உலக வரைபடத்துல காசாங்கிற ஊர் தரைமட்டமாக தான் இருக்கும். இதான காசா. இந்த அபாண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அபாண்டன் அப்படின்னா கைவிடப்பட்ட, அபாண்டன் அப்படின்னு சொன்னாவே கைவிடப்பட்டன்னு இருக்கும். சரியா? கோஸ்ட் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்தியது அமெரிக்கா. சரியா? செலன்ஸ்கி கொல்ல சதி. செலன்ஸ்கி யாரு? உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி. ஸோ வோலோதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவரை கொல்ல சதி ரஷ்யா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு போராட்டம். நேற்று யூரோப் பார்த்தோமா? எல்லாரையும் திருப்பேன்றாங்க. இப்போ வந்து ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியும், இஸ்ரேலுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம், அமெரிக்கா ஆதரவு கொடுக்குற மாதிரி, பிரிட்டனுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தொடர்ச்சியாக அது வந்து எந்த விதமான நிபந்தனையற்ற தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஊரை காலி பண்ணாமல் நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற போது இந்த நாடுகள் எல்லாமே எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கான என்ன பாருங்க. ஸோ ஆதரவு கொடுக்குறாங்க. இது எங்க ஆதரவு? வாஷிங்டன் அப்படின்ற அமெரிக்காவில் ஆதரவு. ஸோ அடுத்த விஷயங்க செர்பியா, சீனா செர்பியாவுடைய டிடி போடுங்க ஒப்பந்தம். சீனா செர்பியா நாட்டுக்காரர் யாரு முக்கியமானவர்? ஜோகோவிச் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செர்பியா. எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? டென்னிஸ் விளையாட்டோட தொடர்புடையவர். முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, டென்னிஸ் விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கஞ்சாவை மீண்டும் சட்டவிரோதமாக்க பரிசீலனை. தாய்லாந்துல கஞ்சா செடி அப்படிங்கிறத அது வந்து மீண்டும் சட்டவிரோதமாக்க பரிசீலனை. அப்படின்னு அங்க சட்டவிரோதமா இல்லையா? தாய்லாந்து அப்படிங்கிறத தாய்லாந்தோட கபடி எது சொல்லுவாங்க? ஹாங்காங். ஸோ தாய்லாந்துல கஞ்சாவை சட்டவிரோதமாக ஆக்கணும் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி. ஸோ தள்ளாடிது, கரடி ஏறுது, இது பார்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சிறுவில்லிபுத்தூர் வனப்பகுதி 3ஆம் நாளாக காட்டுத்தீ. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. கொடைக்கானல் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் க்ளோஸ். சரியாக 40 நிமிஷம் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ 40 நிமிஷம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சு நல்லா படிச்சிருங்க. சயின்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கிறோம். கிளாஸ் ஓவர். சயின்ஸ் கிளாஸு கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ கிளாஸ் ஓவர். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரீகால் பண்ணிடுங்க இன்னைக்கு உண்டானதில்.